ஹே எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பூஜை ஷெல்ஃப் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் யூனிட் வந்து நான் ஐக்கியாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து ரெண்டட் அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ நான் வந்து ரெண்டட் ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி இதுக்கு சூஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் எங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைக் செப்பரேட்டாக வந்து பூஜா யூனிட் எதுவுமே கொடுக்கல. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் என்கிட்ட இருக்கிறதே ஆல்ரெடி மினிமலான பூஜா ஐட்டம்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லா பூஜை திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவேன். காலின் ஸ்ப்ரே இல்லை நீங்கள் டிஐஒய் ஸ்ப்ரேஸ் ஏதாவது இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடுவேன். நல்லா வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு ரொம்ப தூசி ஆகிடும். அதுக்காக தான். ஸோ எல்லா சாமி படத்தையுமே வந்து ஒரு வெட் கிளாத் மாதிரி போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு திரும்ப நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாய்பாபா கும்பிடுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த தேர்ஸ்டேஸ் வந்து நாங்கள் வந்து விளக்கேற்றி எல்லாமே பண்ணுவோம். பட் ஆனால் கோவிலுக்கு போனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ மோஸ்ட்டாக நாங்கள் வந்து தேர்ஸ்டேஸ்னாலே கோயில் போவோம். அந்த ஆரத்தி இருக்கிற டைமில். அண்ட் நாங்கள் வந்து நைட்டுக்கு தான் போவோம். ஸோ தட் அப்போ தான் எல்லா ஒர்க்கும் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாகவே இருக்கும். அந்த டேவே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம வந்து இந்த சில்வர் ஐட்டம்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான். இதுதான் எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும், மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா சீக்கிரமாக வந்து பிளாக் ஆகிடும். நம்ம கொஞ்சம் அப்படியே ஊருக்கெலாம் எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா. ஸோ அதுக்காகவே நான் வந்து இதை வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணுன்னு நினப்பேன். பட் சம்டைம்ஸ் விட்டு போயிடும். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து இதுக்கு வந்து பீத்தாம்பரி அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அந்த சில்வர் ஷைனாக இருக்கிறதுக்கு வந்து ரூபேரின்னு ஒரு சொல்யூஷன் மாதிரி கிடைக்கும். அது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே இப்போ ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம நார்மல் பீத்தாம்பரி வச்சு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே விளக்கெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாகவே போயிடும். ஆனால் அந்த பிளாக் நல்லா கம்ப்ளீட்டாக போகணுன்னா அந்த ரூபேரி சொல்யூஷன் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே போயிடும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த பீத்தாம்பரி வச்சு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ தட் கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதுதான் அந்த ரூபேரியோட சொல்யூஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் திங்ஸ் எல்லாம் நல்லா ஷைனாக வச்சுக்கும். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி கிளாத் யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நான் வந்து டைரெக்டாக அப்படியே அந்த சில்வர் இதிலே பண்ணிவிடுவேன். ஸோ தட் கொஞ்சம் நல்லா ஷைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இதெல்லாம் நான் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படி ஏதாச்சும் இருந்தால் தான் பண்ணுவேன். ஸோ தட் நல்லா கொஞ்சம் ஷைனாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி ரெகுலரானால் நான் வந்து அந்த பீத்தாம்பரி பவுடர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். அண்ட் அன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ நாங்கள் வந்து சாய்பாபா வந்து ரொம்ப கும்பிடுவோம். ஸோ அதுக்காக வந்து ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கேசரி, சும்மா சிம்பிளாக கேசரி தான் பண்ணேன். ஏன்னா என்னோடய பையனுக்கும் கேசரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விளக்கில் வந்து பொட்டு வைக்கிறது தான். ஸோ நான் வாஷ் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா பொட்டு வச்சுடுவேன். மஞ்சளும் குங்குமமும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நெய் ஊற்றி நான் வந்து விளக்கேற்றிடுவேன். எங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நான் மோஸ்ட்லி டெய்லி சாமி கும்பிட்றது. ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் வாங்குறது அப்படின்லாம் இல்லை. என்ன இருக்கோ லைக் ஸ்வீட் எதாவது இருந்தால் ஸ்வீட்டு, அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் நார்மலாக ஃப்ரூட்ஸ் வச்சு லைக் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதுதான். விளக்கு வந்து கண்டிப்பாக தன்னால் அணையக்கூடாது. நம்ம தான் குளிர வைக்கணும். ஸோ குளிர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். அதில் நம்ம வந்து குளிர வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.